என்னென்ன செய்திகள் தேவை அப்படின்னு பார்க்க போறோம். இன்றைக்கு பெரிய புராணத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எப்படி வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க போறோம். சேக்கிழார் சொல்றாரு, பெரிய புராணத்தில் வாழ்ந்த குழந்தைகள் இப்படி ஒரு பணியை எனக்கு இடுவதற்கு நான் நல்ல தாயும் தந்தையும் பெற்றேன் அப்படின்னு. அதாவது அப்பா அம்மா வேலை கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தாராம் பையன். நம்ம பாடல் பார்ப்போம். அப்ப முதல் காட்சி நம்ம எங்க பார்க்கிறோம்னு சொன்னா அப்பூதி அடிகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்பூதி அடிகளுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள். அப்பூதி அடிகளை பத்தி உங்களுக்கு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. நாவுக்கரசர் அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை பிள்ளைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் ஒன்னாவது சீன். அதாவது நாவுக்கரசர் உள்ளுக்கு போறாரு. மனைவியாருடன் மக்கள் மற்றும் உள்ள சுற்றத்தார் அனைவரையும் கொண்டிறைஞ்சி ஆறாத காதலுடன் முனைவரை உள்ளெழுந்தருளுவித்து அவர்தால் முன்விளக்கும் புனைமலர் நீர் தங்கள் மேல் தெளித்து உள்ளும் பூரித்தார். ரொம்ப அற்புதமான பாட்டு. அதாவது நாவுக்கரசு சுவாமிகள் உள்ள போன உடனே அவர் மனைவி, அவருடைய பிள்ளைகள், வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் உள்ள மகிழ்ச்சியோடு வந்து அவரை வரவேற்றார்களாம். அப்படித்தான் நம்ம பண்ணணும். சில வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க அப்பா மட்டும்தான் வாங்கன்னு கேட்பாரு. அம்மா மாட்டுக்கு ஜாயின் தீஞ்சட்டியில ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க கிச்சன்ல, என்ன ஏதுன்னு வந்து கேட்க மாட்டாங்க. பசங்க பாத்தீங்கன்னா அவன் பாட்டு டிவி பார்த்துட்டு இருப்பான், இல்லன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு இருப்பான். நல்ல அப்பா அம்மா என்ன செய்யணுமா, வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல இந்த வாரம் அங்கிள் வந்திருக்காங்க, வா வணக்கம் சொல்லு, வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதை முதல்ல பழக்க வேணுமா பிள்ளைகளுக்கு. சில பிள்ளைங்க வந்து ரொம்ப வெக்க சுவாதத்துல இருப்பாங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா ஓடி போய் ரூமுக்குள்ள பூந்து கதவு சாத்திக்குவான். அவனை கூப்பிட்டு சொல்லணுமா, அதுவும் பண்பு இருக்குன்றது. அப்பாவுக்கு முந்தி போய் வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்பாவை பின்னால தள்ளிடக்கூடாது. அப்பாவுக்கு பின்னால அடக்கமா இருந்து அப்பா சொல்ல இருந்து வரவேற்கணும் இல்லைங்களா. அப்ப அப்பாவை மிஞ்சி இருந்துடக்கூடாது இல்லைங்களா. சொல்றாரு, ரொம்ப அடக்கமா இருந்து அவங்க மனைவி பக்கத்துல வீட்டிற்கு வரவேற்கின்ற முறை. சேக்கிழார் அடுத்து சொல்றாரு, பிள்ளைகள் எப்படி இருக்க வேணும்னா நம் குலப்பெருமையை குடும்ப பெருமையை காக்கின்றவர்களா இருக்க வேணுமா. பேர் சொல்ல பிள்ளைன்றாங்க இல்லைங்களா. பேர் சொல்லன்னா உங்க அப்பா பேர்னா ராமசாமின்னு அது சொல்றதுக்கா? அதுக்கு இல்ல, நம் குடும்ப பேரை சொல்ல வேண்டும். பிள்ளை சொல்லணும், இந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். அந்த அடிப்படையில ரொம்ப அருமையா சொல்றாரு. மங்கையர்க்கரசியாரை பத்தி சொல்றாங்க. இந்த மங்கையர்க்கரசியார் வந்து இந்த சோழர் குல பெருமையை எப்படி எல்லாம் இந்த அம்மா வளர்த்தாங்க அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளர்வர், வளர்வர்னா சோழர்கள், குலக்கொழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை சொல்றாங்க. ஒன்று, இந்த பெண்கள் இருக்கின்றார்கள், பெண்களும் சரி ஆண்களும் சரி, அவங்க கல்யாணம் பண்ணி போற பெண்கள் கல்யாணம் பண்ணி போற இடத்துல இவங்க வாழ்கின்ற முறையை வைத்து அவங்க குடும்ப பெருமையை பேச வேண்டுமா. அது ரொம்ப முக்கியம். அது வீட்டுல இருக்கும் போதே தான் முந்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏட்டி ஒரு பாத்திரத்தை கழுவு தெரியல போறவன் என்ன துப்புறதுக்கான்னுவாங்க. அவதானுங்களே, இப்ப ரொம்ப வீட்டுல பாத்திரமே கழுவுறதுல இந்தோனேசியா தானே கழுவிட்டு இருக்கிறான். ஆமா தானுங்களே. அதனால இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது போல தெரியுது. ஏண்டி ஒரு சமையல் கமையல் பண்ண தெரியாம எப்படி போற வீட்டுல வாழ போற அப்படின்னு கேட்க முடியாது போல இருக்கு. அதுக்கு இந்தோனேசியாரி வந்துட்டா. இப்ப என்னதான் சொல்லி போற இடத்துல வாழ போற சொல்றதுன்னு கேட்கறது தெரியல இப்போ இல்லைங்களா. நம்ம முந்தி சொல்லி இருக்கின்றார்கள். என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், இந்த பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கின்ற போது அவங்களுடைய குடும்பத்தை உயர்வாக எண்ணும்படியாக பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டுமா. பண்பிலும் சரி, பழக்க வழக்கங்களிலும் சரி இல்லைங்களா, பேச்சிலையும் சரி, நடை உடை பாவனையிலும் சரி. சில பேர் உடைய பார்த்தாலே எப்படிதான் வளர்த்துச்சோ தெரியல, வீட்டுல பாரு எருமகடா வளர்த்து நம்ம வீட்டு தலையில கட்டி வச்சிருக்க அப்படின்னு இல்லைங்களா. பேச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, மங்கையர்க்கரசியார சொல்றாரு, வளர்வர் திரு குலக்கொழுந்து அப்படிங்கிறார். அந்த குலத்தினுடைய சோழர் குலத்தினுடைய கொழுந்து அப்படி சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை. தென்னர்னா பாண்டியன், தமிழர்களை தென்னர்கள்னு சொல்றது. தமிழர்களுடைய குலப்பழியை தீர்த்த தெய்வப்பாவை என்றார். நம் பிள்ளைகள்
நம்முடைய இனமானத்தை காக்கின்றவர்களா இருக்கணும். தமிழர்கள் பெருமையை காக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளை பார்த்த உடனேயே நம் இனத்தை சுட்டி சொல்லணும். தமிழானா ரொம்ப சிறந்தவர்கள், உயர்வான பண்புடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பாராட்டி பேசும்படியா இருக்க வேண்டும். அறிவாளியா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நம் கலை கலாச்சார பண்பாட்டை காக்கக்கூடிய கண்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள். அது சொல்லி கொடுக்கணும் தானுங்களே, அது சொல்லி கொடுக்கணும்.